விளைவுகளை ஏற்படுத்த வல்லது மனிதனுடைய தீர்மானங்களாகும். ஒரே முக்கிய தீர்மானமானது மனிதனுடைய எதிர்காலத்தை மாற்ற வல்லது, அகிலத்தின் வருங்காலத்தின் போக்கை மாற்ற வல்லது. ஆனால் தீர்மானம் என்பது மனிதனுடைய எண்ணங்களை கொண்டு முடிவாகின்றது. ஒருவன் தன்னுடைய எண்ணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவது மிகவும் கடினமாகும். வாழ்வனைத்தும் எந்த எண்ணங்களை மனதில் விதைத்து வந்தோமோ அவை ஒரு திடமான தீர்மானத்திற்கு வழிவகுக்கின்றன. நல்ல ஒரு தீர்மானம் விளைய வேண்டுமாயின் எண்ணங்களில் மாற்றம் அவசியமாகின்றது. இல்லையென்றால் நல் மாற்றங்கள் வருங்காலத்தில் விளையாது. யுவராஜன் துரியோதனனும் தன் எதிர்காலத்தை மாற்றியிருக்கலாம். கிடைத்த ஒரு நல் வாய்ப்பினை துரியோதனன் தவறவிட்டான். மனிதனுடைய எண்ணங்களானது அவன் கடந்த காலத்தோடு தொடர்புடையவை ஆகிறது. பிறந்ததிலிருந்து ஒருவனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதால் உலகமே தனக்கு எதிரி என்று அவன் எண்ணம் கொண்டிருந்தான். என் மித்திரன் அரியணை மீது அதிகாரம் கொண்டவன். எவ்வாறு கர்ணா? யுவராஜரின் தந்தை அரசராவார். ஒரு அரசரின் புதல்வன் தான் அரசனாக வேண்டும். அப்படியென்றால் அதிகாரம் பிறப்பிலிருந்து கிடைக்கிறதா, திறமை கொண்டு இல்லையா? தாம் ஒவ்வொரு கேள்வியிலும் என்னை முன்னிறுத்துவதற்கு முயற்சிக்கின்றீர். நான் கௌரவத்தை மட்டுமே வேண்டினேன், அதிகாரத்தை நான் வேண்டவில்லை. ஏனெனில் அதிகாரம் என்பது ஜனனத்தால் கிடைப்பதென்பதை அறிவேன். கௌரவம் என்பது திறன் கொண்டு பெறப்படுவது. அப்படியென்றால் நீ ஒரு ரத சாரதியாகும் அதிகாரத்தையே பெற்றவன் என்கிறாய். எனில் நீ இந்த யுத்தத்தில் பங்கு பெற மாட்டாயா? அகிலமே எனது திறமையைக் கண்டு அலட்சியப்படுத்திய வேளையில் எனது மித்திரனாய் விளங்கும் துரியோதனன் அன்று என் திறனுக்கு தக்க மரியாதை அளித்தான். அவன் ஆணையை சிரமேற்கொண்டு நடப்பது என்னுடைய கடமையாகும். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு யுத்தமே அல்ல வாசுதேவரே, கடமையாற்றும் பணி என்றே உணர்கிறேன். தாம் சத்திரியராய் இருந்தால் அரியணை என்னும் அரசருடைய ஸ்தானமானது தமது அதிகாரமானால் அப்போதும் இந்த யுத்தமானது தமக்கு கடமையாகத்தான் தோன்றுமா? இக்கேள்வியே வீணானது வாசுதேவரே. ஏனெனில் நான் சத்திரியன் அல்ல. அரசனாவது எனது அதிகாரமும் அல்ல. ஏனெனில் அவ்வதிகாரம் பிறவி மூலம் கிடைப்பதாகும். என்னை பொறுத்தவரை அதிகாரம் என்பது திறமைக்கு கிடைப்பதே உசிதம் என்பேன். அதோடு கௌரவம், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டியது உசிதம் என்பேன். ஏனெனில் உலகில் அடுத்தவருக்கு கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றெண்ணும் ஒருவன் உண்மையில் தனக்கென்று எந்த விதமான கௌரவ நிலையையும் பெற இயலாமல் தவிப்பில் ஆழ்கின்றான். அதற்கான உதாரணம் தாம். கௌரவத்தை பெற இயலாமல் அவமானங்களை சகித்து வந்ததால் தர்மத்தின் சிந்தனை மேலோங்கி இருந்தும் அதர்மத்தை விட்டு நீங்க மறுக்கிறீர்கள். துரியோதனன் செயல் எனக்கு அதர்மச் செயலாய் தோன்றவில்லை. காரணம், தாம் சத்தியத்தினை உதிரியாய் காண்கின்றீர்கள். மீண்டும் தம்மிடம் உரைக்கிறேன்,
மனிதனின் எதிர்காலம் அவனுடைய தீர்மானத்தால் விளைகிறது. தமது ஒரு தீர்மானமும் தமது எதிர்காலத்தை மாற்றியமைக்கலாம். சிந்தித்துப் பாருங்கள். ஒருவேளை ராஜமாதா குந்தி தம்முடைய அன்னையாக இருந்தால்? அவ்வாறு ஒரு சிந்தனை ஏற்படாது வாசுதேவரே. நான் தேரோட்டி மகனாவேன். மாதா ராதையின் புதல்வன். துரியோதனனுக்காக கடமையாற்ற அவதரித்தவன். தவறு அரசே. தாம் தம்முடைய ஜனனத்தின் ரகசியத்தை இன்னும் அறியவில்லை. கவனமாக கேளுங்கள். ஒளி தரும் சூரிய தேவனே தமது தந்தை. தாம் உண்மையில் இறைவன் சூரிய நாராயணருடைய பிரதிபிம்பம். என்ன கூறுகிறீர்கள்? அங்க தேசத்தரசே, தாம் அதிரதனுக்கும் மாதா ராதைக்கும் பிறந்தவர் அல்ல. கங்கை நதி கரையில் தான் தாம் அவர்களுக்கு கிடைத்தீர்கள். அப்படியென்றால் நான் யாரின் புதல்வன் வாசுதேவரே? தாம் ராஜமாதா குந்தியின் புதல்வர். அந்த சூரிய நாராயணரே தம்முடைய தந்தை. ஆகையால் தான் திவ்ய கவசத்தோடும் செவிகளில் குண்டலத்தோடும் தாம் அவதரித்தீர்கள். சந்தேகம் இருந்தால் அதிரதனிடம் இது பற்றிய விளக்கத்தை வேண்டலாம். அந்த சூரிய தேவனிடமும் தாம் வினவலாம். அதற்குப் பிறகேனும் இதுவரை தாம் கொண்டிருக்கும் எண்ணங்களை மாற்றி நல்ல தீர்மானம் எடுங்கள். இதுவே நான் வழங்கும் அறிவுரை. அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? கங்கை மைந்தரே, யுத்த பூமியில் பிரவேசிப்பதற்கு முன்பாக தம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். உனக்கு வழங்குவதற்கு இந்த பீஷ்மனிடத்தில் ஆசிகள் ஏதுமில்லை அங்க தேசத்தரசே. அறிவேன் கங்கை மைந்தரே, எனது வருகை தமக்கு வெறுப்பை தந்தது. என்னை அவமதிப்பதையே வழக்கமாக கொண்டீர்கள். என்னை அஸ்தினாபுரத்தை விட்டு விலக்கி வைப்பதற்கு முயற்சித்தீர்கள். இருப்பினும் இதுவரை தம்மீது கொண்ட மரியாதையை நான் குறைத்ததில்லை. பெரும் மூடனாவாய் குந்தியின் மகனே. அறிவேன். உன் பிறப்பு பற்றிய சிறப்பை முன்பே அறிவேன். பகவான் சூரிய நாராயணனின் வரப்பிரசாதம். ஐந்து பாண்டவருக்கு 6 தலை வழங்க வேண்டிய 6ஆம் தலை நான்
நான் இத்தகவலை பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவேன் கர்ணா. நீ திவ்யத்துவம் உள்ளவன், அடுத்தவரால் வெறுக்கத்தக்கவன் அல்ல. கருணையை ஆதாரமாக்கி ஹஸ்தினாபுரத்தை விட்டு உன்னை விலக்கி வைக்க நான் முயற்சித்தது உண்மை. ஏனெனில் விதிவசத்தால் நீ பகலவன் பிள்ளையாய் பிறந்தவன். பிறகு அன்னையை விட்டு ஆற்றில் அகன்றவன். வளர்ந்தபின் துரியனோடு சேற்றில் உறைந்தவன். நீ சேற்றில் உறைந்தாலும் செங்கமலம் என்பதை நான் அறிந்தவன். உன்னுடைய திவ்யத்துவம் புரிந்தவன். என்னுடைய ஜனன ரகசியத்தை அறிந்தவர் தாம். எனில் என் வாழ்வை பற்றியும் தாம் அறிந்திருப்பீர்கள். அகிலமே ஒருவனை புறக்கணிக்க எண்ணினால் அவன் ஹிருதயம் வாழும் வாழ்வையே புறக்கணிக்க எண்ணும் என்பதை அறிவீர்கள். அன்று நீரோட்டி வந்த என்னை ஒரு தேரோட்டி வளர்த்தார். இவன் தேரோட்டி மகன் எனும் தூற்றலை தூர விரட்டி துரியன் என்னை அரவணைத்தான். நான் சேர்ந்த துரியன் வீணான சேர்தான். ஆனால் செங்கமலம் சேற்றில் தானே பிறக்க வேண்டும். அது நீ நட்பிற்கு தரும் இலக்கணம். ஒரு இடத்தை விதை இலக்காக்கினால் அவ்விடமே அதன் கதை துவங்கும். இலக்காக்கிய இடத்தை விதையால் மாற்ற இயலாது. சேருமிடம் அறியாமல் சேற்றில் விழுந்த விதை நீ. அவ்விடத்தில் அதர்மிகளால் ஓதும் மொழியே வேதமொழி என்று அறிந்தவன் நீ. அதை உணர்ந்த நான் உன் நிலை மீது கொண்டேன் வருத்தம். நான் எடுத்த முயற்சிகள் உனக்கு ஏற்படுத்தியது வருத்தம். அன்றொரு நாள் ரதம் அமர்ந்து அம்பினை எய்வதற்கான போட்டி நடக்கும் வேளையில் உனை நான் சத்திரியனாக ஏற்றிருந்தால் இந்நிலை இன்று உருவாகி இருக்காது. உனது புதல்வர் தனுர் வித்தியை பயில விரும்பினால் மகதம் செல்வதோடு மாதா பிதாவையும் இந்த பூமியையும் தியாகம் செய்ய வேண்டும். குந்தியின் முதல் சிசுவே, அன்றே உண்மை நிலை பற்றி உன்னிடம் உரைத்திருந்தால் சேற்றில் இந்த செங்கமலம் முளைத்திருக்காது. நன்னீருடைய ஒரு குளத்தில் மலர்ந்து பூத்திருக்கும். ஆனால் அன்று நான் இந்த உண்மையை உரைத்திருந்தால் விளைவுகளாய் வேறு விபரீதங்கள் முளைத்திருக்கும். உன்னிடம் நான் இப்போது வேண்டுவது ஒன்றை மட்டுமே புத்திரனே. அனைத்தும் அறிந்த நீ ஐவரோடு கொண்ட பகையினை விடு. எப்பாடுபட்டாவது நடக்கும் இந்த போரினை தடு. பவித்திர தீர்த்தத்தின் திருமகனே, அவச்சொல் உதிர்த்த அகிலத்திடமிருந்து என்னை மீட்டவன் துரியன். அவனுடைய அன்பிற்கு நான் என்றும் நன்றிக் கடன் செலுத்தும் கடமை உரியன். உசிதம் என்று எது தோன்றுகிறதோ அதைச் செய். இந்த உலகில் விதியை வெல்ல எவருக்கும் இல்லை அருகதை. அதன் விளைவாகத்தான் அம்பு படுக்கையில் கிழவன் கிடக்கிறான் என்பதை அறி. ஆனால் உனக்கு வெற்றிக்கான ஆசையை வழங்க இயலாது. ஒருவேளை நீ மாறான ஆசையை வேண்டும் மோகம் கொண்டால் அதை நான் வழங்குவேன். அதையும் ஏற்க நான் ஆயத்தமாக உள்ளேன். வாழ்வனைத்தும் நான் கௌரவம் ஒன்றை பெறவே போராடி வந்தேன்.
சமர்களத்தில் அமரனான பிறகு சமுதாயத்தில் கர்ணனது நாமம் நிலை பெற வேண்டும் எனும் ஆசியினை தாம் வழங்குங்கள். வழங்கப்படும் ஆசியினால் ஒருவர் பலம் பெறுவார் என்பது உண்மை. சில சமயங்களில் ஆசையினால் வீரம் வெளிப்படுவதும் உண்மை. ஆனால் ஆசீர்வாதத்தால் புகழ்மிக்க ஸ்தானம் நிச்சயம் கிட்டாது மகனே. அதுபோன்ற ஒரு ஸ்தானத்தின் மீது நீ மோகம் கொண்டால் வெற்றியை வேண்டி முழு மனதோடு யுத்தம் புரி. மனிதருடைய அழிவானது சதி அல்லது சூழ்ச்சியின் மூலமும் நிகழ்த்தப்படலாம். ஆனால் வெற்றி எனும் இலக்கினை எட்டுவதற்கு வீரம் ஒன்றே துணை நிற்கும். அதன் வாயிலாக புகழ் ஸ்தானம் கிட்டும் மகனே. இதுவே என்னுடைய ஆசீர்வாதம். உன்னிடம் குடிகொண்ட திறன் மீது நீ நம்பிக்கை கொண்டு போரிட வேண்டும். சதி சூழ்ச்சி இரண்டையும் நீ புறந்தள்ள வேண்டும். அவ்வாறு நடந்தால் அகிலம் காலம் உள்ளவரை உன் புகழ் பாடும். மத்திர அரசே, ரதம் முன்னேற வேண்டும். புதைந்த சக்கரத்தை வெளிக்கொணருங்கள். அப்படி என்னுடையதல்ல. தமக்கு சாரதியாக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று ரதத்தை செலுத்துகிறேன். நான் தம்முடைய சேவகன் அல்ல. மத்திர தேசத்து அரசன் நிலத்தில் நின்று புதைந்த தேர்ச்சக்கரத்தை வெளிக்கொணர்வதா? ஆற்றும் காரியத்தால் மனிதன் ஒருவன் சிறுமை அடைய மாட்டான். கர்ம பலனே அவனுக்கு உயர்வு தாழ்வை தருகிறது. எனக்கு தம்முடைய சகாயம் தேவையில்லை. என் உடலில் பலம் உள்ளது. நான் தேரோட்டி மகனாவேன். தேரை கையாள்வதில் நான் தேர்ச்சி பெற்றவன். இதை விடுவிப்பது எனக்கு சாமானிய காரியம். தேரோட்டி மகன் எனும் வாழ்வினை நான் இன்னும் மறக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பாக காண்டீபதாரி அர்ஜுனனுக்கு ரதம் விட்டு நிலம் இறங்கி நீ அறைகூவல் விடுத்தாய் அல்லவா? அர்ஜுனன் இப்போது அந்த அறைகூவலை மனமாற ஏற்கிறான். அவர் நிராயுதபாணியாய் நிற்கிறார். நிராயுதபாணியான ஒருவரை தாக்குவது தவறல்லவா? இது யுத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய தருணம் பார்த்தா அங்க தேசத்து அரசர் கரத்தில் வில்லேந்தி நிற்கும் பொழுது அவரை வீழ்ச்சி அடையச் செய்வது கடின காரியம். தன் மித்திரனுக்கு கர்ணனால் வெற்றியை பெற்றுத்தர இயலாது. ஆனால் துரியோதனன் தோல்வியை தாமதப்படுத்த கர்ணனால் இயலும். ஆகையால் கர்ணனுடைய வீழ்ச்சியும் அவசியமானதாகிறது. தர்மத்தை மறக்காதீர் வாசுதேவரே. ரதத்தின் சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது. இதை விடுவித்த பிறகு விஜயனோடு நான் போர் புரிவேன். தர்ம நிலை குறித்து இன்று எடுத்துரைக்கின்றீர்களே. அன்று ஒரு அப்பாவி ஸ்திரீயை வேசி என்று தூற்றுகையில் தர்ம நிலை எங்கு சென்றது? இந்த பெண்ணா தம்முடைய குலவது? 5 ஆண்களை தன் கணவர்களாக்கிய இவள் வேசி என்று அழைக்கப்பட வேண்டியவள். சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறான் அர்ஜுனா. சங்கல்பம் மேற்கொண்ட பிறகு யுத்த களத்தில் வீண் சிந்தனை வீரனுக்கு அழகல்ல பார்த்தா. கணையை ஏற்று. அர்ஜுனா, தானத்தை மானமாக கருதிய நான் உன்னுடன் தொந்தம் புரியவே எண்ணம் கொண்டேன். மண்ணில் புதைந்த சக்கரத்தை முதலில் வெளிக்கொணர அவகாசம் தான். அதன் பிறகு தொந்தம் புரிவோம். வீண் சிந்தனை வேண்டாம் அர்ஜுனா. வில்லினை ஏந்து. அதர்மம் புரியாதே அர்ஜுனா. நீ அதர்மத்தை புரிந்தால் நானும் அதர்மம் புரிவேன். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிப்பேன். அது வெளிப்படுத்தும் மணல் தாக்குதலில் குருக்ஷேத்திரத்தின் வீரர்களும் கூடாரத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் மடிவர். அனைத்தும் அழியும். கணையை செலுத்து. நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகிறேன். அங்க தேசத்து அரசர் தான் கற்ற வித்தையை மறக்கத் துவங்கிவிட்டார். சங்கடமான சமயத்தில் இவ்வாறு ஒரு நிலையை அவர் அடையத்தான் வேண்டும். இத்தருணம் கடந்தால் மீண்டும் வித்தையின் ஞானத்தை அவர் பெறுவார். இதுவே உகந்த சமயம் பார்த்தா அங்க தேசத்து அரசரை வதைத்தெறி. சற்று பொறு அர்ஜுனா. நீ உண்மையில் ஒரு மாவீரன் என்றால் சற்று பொறு. நிராயுதபாணி மீது நீ போர் தொடுத்தல் ஆகாது. அபிமன்யுவின் இறுதி நாழிகையை சற்றே எண்ணிப்பார் கர்ணா. அன்று அபிமன்யு வதைக்கப்பட்ட போது அவனது கரத்தில் ஆயுதமும் இல்லை. அவன் எந்த ரதத்திலும் அமரவும் இல்லை. ஆனால் அவனை வதைத்து மண்ணில் சாய்த்தது நீ அல்லவா? அன்று அவன் அனுபவித்த வேதனையை போக்குவதற்காகவே நான் அவனை வதைத்தேன் வாசுதேவரே. ஆனால் அன்று அவனுக்கு அந்த வேதனையை அளித்தது யார்?
தம்முடன் இருக்கும் கயவர் கூட்டம், அதர்மத்தின் உருவமான 6 பேர் கொண்ட கயவர் கூட்டம் அப்பாலகனை அன்று மண்ணில் சாய்த்தது. அன்று தமது மௌனத்தின் காரணம் என்ன? அன்று இந்த தர்மங்கள் தமக்கு ஞாபகம் வரவில்லையா? ஆனால் இன்று நான் தமக்கு ஒரு வாய்ப்பு நல்குகிறேன். சூரியன் அஸ்தமிக்க 2 நாழிகை மீதம் இருக்கிறது கர்ணா. ஒருவேளை கற்ற வித்யை தாம் 1 நாழிகைக்குள் பெறவில்லை எனில் உதிக்கும் மறு நாழிகையில் எனது காண்டீபம் தம் உயிர் பறிக்கும் அஸ்திரம் விடும். இன்னலான நிலை ஏன் உருவாகிறது பகவான் பரசுராமரே? கற்ற கலை, எனது வீரம், எனது திறமை அனைத்தும் ஏன் என்னை விட்டு பிரிகிறது? இதன் காரணம் என்ன பகவான் பரசுராமரே? அங்க தேசத்து அரசே, பரசுராமர் உதிர்த்த வார்த்தைகளை சிந்தித்துப் பார். செல் கர்ணா, உனது வாழ்வில் ஒரு காலகட்டம் நெருங்கும். அதுவே உனது வாழ்வில் மிக பெரும் சோதனைக்கான சமயமாகும். அச்சமயத்தில் நீ கற்ற வித்தையை அடியோடு மறப்பாய். படித்த பாடங்கள் அனைத்தும் உனக்கு பலனளிக்காமல் போகும். எந்த ஒரு வித்யை அநீதியின் வழியில் பிராப்தத்தை அடைகிறதோ அந்த வித்யை சங்கடமான நேரத்தில் கைவிடுகிறது. இது பகவான் பரசுராமரின் சாபமல்ல அங்கதேச அரசே, இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி. ஆனால் விருப்பம் கொண்டு அவ்வித்யை நான் அரும்பாடுபட்டு கற்றது உண்மை வாசுதேவரே. அவ்வாறிருக்க ஏன் வித்யை மறக்கும் நிலை கொண்டேன்? அந்த வித்யை கற்க முயன்றதன் காரணம் என்ன அங்கதேசத்தரசே? நீ உண்மையில் வித்யின் மகத்துவம் அறிவாயா? அகிலத்திற்கு நன்மையை உருவாக்குகின்ற நல்லெண்ணம் ஒன்று கொண்டுதான் அக்கலையை பயில முற்பட்டாயா? இல்லை நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்குவதற்கு அக்கலை பயில முயற்சி மேற்கொண்டாயா? உண்மையில் குருவிடம் வித்யை பயில்வதற்கு அரும்பாடுபட தேவையில்லை கர்ணா. குருவிடத்தில் ஹிருதயத்தை ஒருநிலைப்படுத்திய சமர்ப்பணம் போதும். ஞானம் என்பது ஆத்மாவின் மற்றொரு வடிவமாகும். அங்கதேச அரசே, நீ ஒரு புத்திமானாவாய். எடுத்துரைப்பாயாக. குருவிடம் வித்யை கற்கும் வேளையில் ஏன் மனம் சமர்ப்பணம் செலுத்துவதில்லை? ஞானத்தை மனிதன் இறைவனாய் கருதாமல் ஒன்றை அடையும் லட்சியம் கொண்டு ஞானத்தை பெறுவதற்கு எண்ணம் கொண்டால் அவன் கற்கின்ற அஞ்ஞானமானது அஞ்ஞானமாகவே பிராப்தம் தரும். ஞானம் அம்மனிதனின் ஹிருதயத்தோடு ஒன்றாமல் போகும். வஸ்திரங்களில் அழகிற்காக தீட்டப்படும் வண்ணமானது கதிரவன் பிரகாசம் முன்னால் மாயமாவது போல் காணாமல் போகும். எவன் ஒருவன் அற்புத ஞானத்தை மோகம் விடுத்து பிராப்தம் பெறுகிறானோ அது அவன் ஹிருதயத்தில் உரைகிறது. ஆனால் எவன் ஒருவன் வேறொன்றை அடையும் ஆசையில் ஞானத்தை பிராப்தம் பெறுகிறானோ அவன் சிறப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வை கழிப்பானே தவிர உத்தம நிலையினை அவன் அடைவதில்லை. அன்று நீ பெற்ற ஞானத்திற்கு பின்னால் ஆசை ஒன்றும் இருந்தது. பகவான் பரசுராமரிடத்தில் சரணடைந்தும் மனம் சாந்தமடையவில்லை. எவ்வாறாவது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்ற பழி உணர்வே வியாபித்திருந்தது. புறப்படும் முன் ஒன்றை உணர்த்திவிட்டு செல்கிறேன். தலை சிறந்த வில்லாளன் என்ற பெயர் பெற்று திரும்புவேன். தமது சீடனை விட சிரேஷ்டன் என்ற நிலையை பெறுவேன்.
அடைந்த ஞான பிராப்தியில் மோகமானது கலந்திருந்தால் கற்ற வித்யை மாயமாவதும் சகஜமானதுதானே கர்ணா? என் மனதில் அந்த மோகம் விளைந்தது உண்மை. ஆனால் நான் கொண்ட மோகம் தவறென்று எனக்கு தோன்றவில்லை. அகிலமே என் திறன் மீது சந்தேகம் கொண்டு தூற்றி வந்தது. வீரத்திற்கு அங்கீகாரம் கிட்டவில்லை. என் கனவுகளை அகிலம் ஸ்வீகரிக்கவில்லை. இவன் குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறி என்னை அவமதித்து வந்தது. தந்தை கூறும் சொல்லினை கேட்பாயாக. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்றும் உணர்வாயாக. இறைவன் தரும் ஆசியின் மீது மனிதனுக்கு அதிகாரமானது உள்ளது. ஆனால் இந்த அகிலமானது அந்த அதிகாரத்தை தட்டிப் பறிப்பது சரியா வாசுதேவரே? உனக்கு நிகழ்ந்தது மாபெரும் அநியாயம் கர்ணா. குலத்தால் தாழ்ந்தவன் என்னும் வேதம் காண்பது, அந்த வேதங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டு ஒரு மனிதனை அவனுக்கு அகிலத்தில் கிடைக்க வேண்டிய அதிகாரத்திலிருந்து, உரிமையிலிருந்து, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தத்திலிருந்து விலக்கி வைப்பது மாபெரும் தவறென்று அறிவேன். எனில் நான் இழைத்த தவறுதான் என்ன? எனது ஹிருதயத்தில் உதித்த வேதனை, என்னுள் எழுந்த பழி உணர்வு, சிறந்த நிலையை பெற வேண்டும் என்ற அவனியில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எவ்வகையில் தவறாகும் வாசுதேவரே? ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். கிருதவீரியனின் புதல்வனான கார்த்தவீரிய அர்ஜுனன் என்னும் நாமம் கொண்ட சத்திரிய அரசன் மகரிஷி ஜமதக்னியை ஒரு நாள் வதைத்தான். அப்போது அவரது புதல்வர் என்ன செய்தார் என்று அறிவாயா? வேதனை கொண்ட அவ்வேளையிலும் சிந்தனை செய்தார். ஏன் தந்தை கொல்லப்பட்டார் என்று ஆலோசித்தார். அதர்மம் உதித்த இடத்தை அறிந்தார். தன் ஹிருதயத்தில் இருந்த வேதனையை அடியோடு அகற்றி அகிலத்து வேதனையை தன் ஹிருதயத்தில் ஏற்றினார். அதர்மிகளான சத்திரியர்களை அடியோடு அழித்து அகிலத்தை காக்க வேண்டும் என்று ஹிருதயத்தில் அவர் உறுதி கொண்டார். அன்று அவர் பழிதீர்க்கும் எண்ணம் கொண்டிருந்தார். இன்று பகவான் பரசுராமர் என போற்றப்பட்டிருக்க மாட்டார். கூறு கர்ணா, உன் மனதில் ஏற்பட்ட வேதனையும் வலியும் உண்மை என்று அறிவேன். ஆனால் நீ சுயநல எண்ணம் விடுத்து பொதுநல எண்ணம் கொண்டிருந்தால் இன்று நீயும் போற்றப்பட்டிருப்பாய். ஜனனத்தின் போதே உன்னில் குடிகொண்ட திவ்யத்துவம் இந்த அகிலத்திற்கு ஒருவேளை பயன்பட்டிருக்குமேயானால் எண்ணற்ற ஜீவராசிகள் ஆனந்தம் அடைந்திருக்கும். திவ்யத்துவம் பொருந்திய உன்னில் குடிகொண்டது மா வீரமுமாகும், மனதை வாட்டும் வேதனை தீயுமாகும். ஆனால் நீ உனது மனதை பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை. அதர்மத்தின் ஒரு உருவமான துரியனிடம் நீ உன்னை சமர்ப்பித்தாய். ஆணவம் கொண்ட அவன் காட்டிய வழியில் நடக்கத் துவங்கினான். சற்றே உனது நிலையை எண்ணிப்பார். வாழ்வில் அதர்மத்தின் தரப்பை உனதாக்கினாய். அன்று பாஞ்சாலி துகிலுறையப்படுகையில் அவள் மானம் காக்கத் தவறினாள். ஈன்ற தாயின் வேதனையையும் அறியத் தவறிவிட்டாய். உன் சகோதரருக்கு பிறந்த 2 புத்திரர்களை நீ மண்ணில் சாய்த்தாய். இன்று நீ தர்ம வழியிலிருந்து தவறி கற்ற வித்யையை மறந்து வாழ்வின் சந்தோஷத்தை இழந்து உடன் பிறந்த அனுஜன் கரம் கொண்டு மடிய காத்து நிற்கிறார். தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே. ஆனால் என்னால் வித்திரன் துரியோதனனுடைய நட்பையும் மறக்க இயலாது. எதை நட்பு என்கிறாய் கர்ணா? தாழ்ச்சி குலத்தில் பிறந்த உன்னுடைய நட்பை பெற்றவுடன் அவன் அஸ்தினாபுரத்தில் தாழ்ச்சி குலத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர் நிலையை தந்தானா? அவன் சமுதாயத்தில் வேதனையில் வாடியவரின் வேதனையை நீக்கினானா? இல்லையே.
அவன் செய்தது என்ன? அவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக உன்னுடைய நட்பினை பெற்றான். அதோடு உன்னுடைய ஹிருதயத்தில் அர்ஜுனன் பற்றிய பழி உணர்வை தூண்டினான். அதற்காகவே உன்னோடு நட்பினை வளர்த்தான். அன்று ஒருவேளை நீ உனது துக்கத்தை விலக்கி உலக துக்கத்தை உனதாக்கியிருந்தால் துரியன் விரித்த மாயவலை பற்றி அன்றே நீ அறிந்திருப்பாய். ஒருவேளை துரியன் ஹிருதயத்தில் உபகாரம் என்னும் பாவம் தோன்றியிருந்தால் அவன் பெற்ற உன்னுடைய திவ்ய நட்பினை கொண்டு உலக வேதனையை போக்கியிருப்பான். அதர்ம வழி விடுத்து தர்ம வழியில் நடந்திருந்தால் யுத்தமானது என்று நிச்சயம் உண்டிருக்காது. ஆனால் இந்த சத்தியத்தை நீ அறியத் தவறினாய். அகங்காரம் கொண்ட அவனுக்கு நீ அளித்த உபகாரம் உன்னத நிலையை பெறவில்லை. நான் வாழ்வனைத்தும் வேதனையில் வாடியோருக்கு தானம் வழங்கி வாழ்ந்தவன். இதுவரை எனக்கென்று உடைமையாய் எதையும் கொள்ளாதவன். அளிக்கப்படும் தான தர்மங்களால் ஒருவன் புண்ணியத்தை பெறுவான் கர்ணா. அது தானம் பெறுபவனுக்கு கிட்டாது. ஆனால் உன்னில் பொருந்திய வீரத்தை நீ உன்னைப் போல் வேதனையில் வாடியோரின் வேதனையை போக்க பயன்படுத்தியிருந்தால் அகிலமே பயன் அடைந்திருக்கும் அல்லவா? அகிலம் உன்னை அங்கீகரிக்கவில்லை என்னும் ஆதங்க உணர்வானது உன்னில் எழுந்தது. ஆனால் உன் வாழ்வில் இறைவனால் நீ பெற்ற திவ்ய அனுகிரகத்தினை இன்று வரை நீ அறியவில்லையே. ஒரு சத்தியத்தை உணர்வாயாக. இந்த அகிலத்தின் நன்மைக்காக வாழ்பவன் வாழ்வில் உன்னத நிலையை பெறுகிறார். ஆனால் தன்னுடைய நலனையே கருதி உலகில் வாழ்கின்றவன் தான் வாழும் காலத்தில் இந்த உலகிற்கும் தனக்கும் தீங்கையே விளைவிக்கின்றான். குருக்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருப்பது பெருநாசம். இந்த நாசத்திற்கு காரணம் துரியனோ காந்தார அரசரோ அல்ல. இந்த பாவத்தை இழைத்தது 3 மாவீரர்கள். கங்கை மைந்தரான பீஷ்மர், குரு துரோணர், மாவீரனாய் விளங்கும் கர்ணன். தாம் மூவரும் அன்றே தாம் கடைபிடித்த தர்மம் விடுத்து அகிலத்தின் நலன் கருதி இருதயத்தில் எண்ணம் கொண்டிருந்தால் துரியனுக்குள் ஆணவ எண்ணம் தோன்றியிருக்காது. யுத்தமானதும் உண்டிருக்காது. தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே. இந்த உலகிற்கு அதர்மிகளால் ஏற்பட்ட நஷ்டத்தை விட பன்மடங்கு தீங்கு தர்மம் பற்றி அறிந்தவர் புறக்கணிப்பால் ஏற்பட்டது. யுத்தம் மூண்டதற்கும் காரணம் அதுவே. இப்பழியை நான் ஏற்கிறேன். எப்போதும் அவகாசம் உள்ளது. உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு. ஹிருதயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை மனமாற ஏற்பாயாக கர்ணா. அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும். நான் தம்முடைய ஆணையை ஏற்கிறேன் வாசுதேவரே. மரணத்தை ஸ்வீகரிக்க சித்தமாகிறேன். மன்னிப்பு வேண்டி மன்றாடியதா என் தாயிடத்தில் தயை கோர்ந்து தாம் எடுத்துரையுங்கள். அதோடு பாஞ்சாலி இடத்தில் இழைக்கப்பட்ட அவமானத்தை நீக்க நான் எனது ரத்தத்தை சிந்தியதாக எடுத்துரையுங்கள்.
தம்மிடம் ஒன்றை மட்டும் விரும்புகிறேன். என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம், என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றும் கிட்டாதா? கர்ணா, நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில், நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில், கற்ற திவ்ய வித்தியை நீ அடியோடு மறந்த சமயத்தில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா. இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை. சிந்தனை தேவையில்லை அர்ஜுனா. அங்க தேசத்து அரசனை வதைத்தெறி. ஒருவேளை ரதத்தின் சக்கரம் புதைந்த நிலை விட்டு வெளிவந்தால் நான் ஏற்ற நிலையும் மாறிவிடும். ரதத்தின் சக்கரத்தை வெளிக்கொணர நான் முழு முயற்சி மேற்கொள்வேன். வீரன் அல்லவா, இறுதி வரை முயற்சி மேற்கொள்வது எனது கடமையாகும். ஆனால் இப்போது சூரிய அஸ்தமனம் நிகழ்கிறது. பகலவன் மறையவிருக்கிறார். கதிரவன் மறையும் முன் என்னை வதைத்துவிடு. இனிமேல் நான் என் பிதாவுடன் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டேன். கதிரவன் அஸ்தமிக்க இன்னும் ஒரு நாழிகையே மீதம் உள்ளது அர்ஜுனா. இந்த சந்தர்ப்பத்தை உனதாக்கி கர்ணனை கொல். அங்க தேசத்து அரசருக்கு பாபத்தின் பாரத்திலிருந்து முக்தி அளி அர்ஜுனா. மகனே கர்ணா, அன்பு கர்ணா, குலத்தில் தாழ்ந்தவன் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு பங்கம் விளைவித்து விட்டான். கௌரவர்களுக்கு தோல்வியை தானம் வழங்கி தானும் மண்ணில் சாய்ந்து விட்டான். துஷ்டன்! மணியின் ஒலி வெற்றியை பறைசாற்றுகிறது நகுலா. ஆருயிர் அபிமன்யுவை வதித்தவனான கர்ணன் வீழ்ந்ததை உரைக்கிறது. அண்ணன் அர்ஜுனனை வீழ்த்தும் எண்ணம் கொள்பவர் எவராயினும் யமதர்மனின் வாயிலைச் சேருவார்கள். மடிந்தான். சத்தியத்தின் திருவுருவான திரௌபதியை வேசி என்று கூறியவன் சிதைந்து வீழ்ந்தான். பாண்டவர் தாய் பரிதவித்தாள் ராதை தாய், உண்மை உணர்ந்து உள்ளம் வாழினார். ராதை வளர்த்த விந்தைவன் இன்று வரை இந்த உலகம் ராதையின் மகன் என்றே என்னை அறிந்து வந்தது. வாழுமனம் பாதை மாறுமா? இனி அது யாருடைய மகன் என்று என்னை அறியும். எனக்கு பதில் கூறுங்கள் தாயே. சூரியனின் புத்திரனை சுட்டெரிக்கும் வேதனை தீ ஆறுதல் சொல்லையா வருவாரோ? துன்பக்கடலில் துவழுகிறார் அங்க தேசத்து அரசனிவன், விதியை ஐயனே, அறிவானா?
விண்ணவரும் மன்னவரும் தலை வணங்கும் வள்ளலிவன் காக்கும் கவசம் தானமளித்தானே சூரியனின் புத்திரனை கதிரவனின் கதிரிவனை காக்கும் வழியை நான் அறிவான் விண்ணவரும் மன்னவரும் தலை வணங்கும் வள்ளலிவன் காக்கும் கவசம் தானமளித்தானே சூரியனின் புத்திரனை கதிரவனின் கதிரிவனை காக்கும் வழியை நான் அறிவான் கர்ணா குருக்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருப்பது பெருநாசம். இந்த நாசத்திற்கு காரணம் துரியனோ காந்தார அரசரோ அல்ல. இந்த பாவத்தை இழைத்தது 3 மாவீரர்கள். கங்கை மைந்தரான பீஷ்மர், குரு துரோணர், மாவீரனாய் விளங்கும் கர்ணன். தாம் மூவரும் அன்றே தாம் கடைபிடித்த தர்மம் விடுத்து அகிலத்தின் நலன் கருதி இருதயத்தில் எண்ணம் கொண்டிருந்தால் துரியனுக்குள் ஆணவ எண்ணம் தோன்றியிருக்காது, யுத்தமானதும் உண்டிருக்காது. ஒருவேளை ரதத்தின் சக்கரம் புதைந்த நிலை விட்டு வெளிவந்தால் நானேற்ற நிலையும் மாறிவிடும். ரதத்தின் சக்கரத்தை வெளிக்கொணர நான் முழு முயற்சி மேற்கொள்வேன். வீரன் அல்லவா? இறுதி வரை முயற்சி மேற்கொள்வது எனது கடமையாகும். ஆனால் இப்போது சூரியாஸ்தமனம் நிகழ்கிறது. பகலவன் மறையவிருக்கிறார். கதிரவன் மறையும் முன் என்னை வதைத்து கதிரவன் அஸ்தமிக்க இன்னும் 1 நாழிகையே மீதம் உள்ளது அர்ஜுனா. இந்த சந்தர்ப்பத்தை உனதாக்கி கர்ணனை கொல். அங்க தேசத்து அரசருக்கு பாபத்தின் பாரத்திலிருந்து முக்தி அளி அர்ஜுனா. கர்ணா, நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில், நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில், கற்ற திவ்ய வித்தியை நீ அடியோடு மறந்த சமயத்தில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா. இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை.